இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு கால் முடியாத பொண்ணோட ஃபைல் ரோட்ல விழுந்துடுச்சு. அப்போ இந்த கால் முடியாத பொண்ணு ரோட்ல வர இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு, எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு, என்னால கீழே குனிஞ்சி பைல் எடுக்க முடியல, நீங்க கொஞ்சம் பைல் எடுத்து தர முடியுமான்னு கேட்கிறாள். அதுக்கு இந்த பொண்ணு பைல பார்த்துட்டு, நீ எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறேன்னு கேட்கிறாங்க. உடனே இந்த கால் முடியாத பொண்ணு கம்பெனி பேரை சொன்ன உடனே அந்த பொண்ணு, நானும் அந்த கம்பெனிக்கு தான் இன்டர்வியூக்கு போறேன், நீ எல்லாம் எனக்கு சரிசமமாக இன்டர்வியூக்கு வரியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காலால எட்டி உதைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாள். அடுத்ததா ஒரு நபர் வராரு. அவர்கிட்டயும் இந்த பொண்ணு ஃபைலை எடுத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறான். அவரும் பைலை எடுத்து பார்த்துட்டு கீழே தூக்கி போட்டுட்டு அந்த பொண்ணு ரொம்பவே கேவலமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அடுத்ததா இன்னொருத்தர் வராரு. அவரு இந்த பொண்ணோட பைலையும் ஸ்டிக்கையும் எடுத்து கொடுத்துட்டு, நீங்க எங்க போறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு, நான் இன்டர்வியூக்கு போகணும்னு சொல்றாரு. உடனே இவரு, நானும் அங்கதான் இன்டர்வியூக்கு போறேன், வாங்க நம்ம சேர்ந்தே போகலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட்டிட்டு போறாரு. இதுக்கு அப்புறம் தாங்க பெரிய ட்விஸ்டே நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு காசு பணத்தை விட உங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க. அங்க போய் பார்த்தா இந்த பொண்ணு தான் இந்த கம்பெனியோட ஓனர். இன்டர்வியூக்கு ஆள் செலக்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி இருக்காங்க. இவங்களுக்கு உதவி பண்ணாம ரொம்பவே கேவலமா நடந்துகிட்ட இவங்க 2 பேர்கிட்டையும் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ரோட்ல இப்படி ஒருத்தவங்க கால் முடியாம இருந்தா இந்த மாதிரி தான் நடந்துப்பீங்களா? நீங்களாம் என்னத்தை படிச்சு கிழிச்சீங்க? உங்களுக்கு எல்லாம் என்னோட கம்பெனில நான் வேலை கொடுத்தா என்னோட கம்பெனி சுத்தமா விளங்காது. இனிமேவாச்சும் திருந்தி நல்ல மனுஷங்களா மாறுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. உதவி செஞ்ச இந்த நபருக்கு வேலை போட்டு கொடுக்கறாங்க. இந்த பொண்ணோட புத்திசாலித்தனமான செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.